விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. போன முறை விட இந்த முறையும் வருகையும் கூடி இருக்கு. அதே மாதிரி எங்களோட கிளப் பொடிகளும் பாரம்பரிய விளையாட்டுகள் கயிறுழுத்தல், பழம் பொறுக்குதல், கிளித்தட்டு பல விளையாட்டுகள் நடக்குது. அப்போ இது ஃபுட்பாலை மட்டும் மையமாக வச்சையில் புல் விளையாட்டுகளை நாங்கள் மையமாக வச்சு எல்லோரும் ஒன்றிணைக்கிறோம் எங்களோட குறிக்கோளும். அதே வகையில் எல்லா விளையாட்டும் இருக்குது. அது எங்களோட பாரம்பரிய விளையாட்டிலேருந்து எங்களோட ஐரோப்பிய ஃபுட்பால் வரை இருக்குது. இப்போ என்ன இருந்தாலும் நாங்கள் எங்களோட நாட்டை விட்டு வேறு நாடு வந்துட்டோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் அந்த இளைஞர்களுக்கு அந்த பற்று என்றது சில டைமில் சொல்லிக் கொடுத்தா தான் விளங்கும். ஆனால் அப்படி இருக்கும்போதும் இப்படி ஒரு விளையாட்டு நல்ல சனங்களுடன் என்னோட இது ஒத்து போய் கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான ராஜன் அவர்கள் எங்கே அவர்களுக்கான கரகோஷம். பலதரப்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் அனைவரும் இன்று இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் 3 சிறுவர்களை அழைக்கின்றோம். மட்டுமில்லை, உங்களாலும் சேர்ந்துதான் இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விடயத்தை பணம் ரீதியாக செய்கிறோம். செய்த இடம் மட்டக்களப்பு. விழி வலையொலி உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றோம். இன்று ரொட்டர்டாம் நகருக்கு வந்திருக்கின்றேன். ரொட்டர்டாம் ஃபுட்பால் கிளப்பினுடைய ஒரு மாபெரும் விளையாட்டு விழா இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழா தொடர்பான விடயங்களை நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களோடு பேசுகிறது பொருத்தமாக இருக்கும். வணக்கம் சோதரர். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் சயந்தன். நீங்கள் ரொட்டர்டாம் தமிழ் ஃபுட்பால் கிளப் கிளப்பினுடைய என்ன பொறுப்பில்? நான் கிளப்பின் தலைவர். இது நாங்கள் இப்போ 2வது வருஷமாக செய்கிறோம். போன வருஷம் இதே மாதத்தில் துவங்கினாங்க. இது 2வது வருஷமாக செய்கிறோம். பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக நான் போன வருஷம் பார்த்துட்டு இருந்தேன். அதே பிரமாண்டமாக இந்த வருஷம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த வெதரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதரம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2வது வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. போன முறை விட இந்த முறையும் வருகையும் கூடி இருக்கு. அதே மாதிரி எங்களோட கிளப் பொடிகளும் வேகமாக தான் நிற்கிறாங்க. எவ்வளவு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய சீனியர் டீமில் இப்போ இந்த முறை 8 கிளப் பங்கு பெற்றிருக்கு. போன முறையை விட 2 கிளப் குறைய தான். அது காரணம் வெளிநாட்டு கிளப் 2 கடைசி டைமில் விரையிலாமல் போயிட்டுது. அதே வேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள், அதாவது சின்ன பிள்ளைகள் 15க்கு கீழே 4 டீம், 11 கீழ் 4 டீம். அதை விட எங்கள்கிட்ட எங்களோட பாரம்பரிய விளையாட்டுகள் கயிறுழுத்தல், பழம் பொறுக்குதல், கிளித்தட்டு பல விளையாட்டுகள் நடக்குது. அப்போ இது ஃபுட்பாலை மட்டும் மையமாக வச்சையில் விளையாட்டுகளை நாங்கள் மையமாக வச்சு எல்லோரும் ஒன்றிணைக்கிறோம் எங்களோட குறிக்கோளும். அதே வகையில் எல்லா விளையாட்டும் இருக்குது. அது எங்களோட பாரம்பரிய விளையாட்டிலேருந்து எங்களோட ஐரோப்பிய ஃபுட்பால் வரை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அந்த கடந்த வருடம் ஆரம்பித்தீர்கள். நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் பெருமளவில் மக்கள் கூடியிருந்தார்கள் என்று. நான் சில சமூக வலைத்தளங்கள் கூட அந்த காணொலியை பார்த்துருந்தேன். நீங்கள் இந்த இளையோரை எல்லோரையும் உள்வேண்டி இப்படி ஒரு பிரம்மாண்டமாக செய்வதற்குரிய ஒரு சிந்தனை எப்படி உங்களுடைய கிளப்புக்கு வந்தது? இப்போ என்ன இருந்தாலும் நாங்கள் எங்களோட நாட்டை விட்டு வேறு நாடு வந்துட்டோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் அந்த இளைஞர்களுக்கு அந்த பற்று என்றது சில டைமில் சொல்லிக் கொடுத்தா தான் விளங்கும். ஆனால் அப்படி இருக்கும்போதும் இப்படி ஒரு விளையாட்டு முறையில் நாங்கள் அந்த இளைஞர்களை ஒன்றிணைப்பமாக இருந்தால் அவையிலும் அதே ஒரு வளர்ச்சியில் எங்களோட இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்து வரைக்கல அவை ஒன்றிணைப்பாக இருப்பினோம். அந்த ரீதியில் நாங்கள் முக்கிய யோஜனை சொன்னால் இப்போ ஒரு வயசான ஆட்கள் எப்பவும் ஒன்று இருப்பினோம்.
ஆனால் அந்த இளைஞர்களை வந்து ஒன்றிணைக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு காரணம் வச்சுக்கணும். அது இந்த நாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ்ன்றதை வந்து சரியாக பொருந்தும். அந்த ரீதியிலான அதை யோசித்து இப்போ எங்களோட தலைமைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவ்வளோ பேரும் தமிழ் பற்றிலையும் தமிழ் பாரியத்திலையும் மும்முரமாக இருக்கிறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸை தெரிவெடுத்த காரணம் வந்து அது பவர்ஃபுல்லாக இந்த நாட்டில் இருக்கிறபடியாக அதை வச்சு இணைக்கிறதுக்கு எங்களுக்கும் ஈஸியாக இருந்தது. இணைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் சொன்னது உண்மைதான். இந்த ஐரோப்பிய தேசம் அல்லது மேற்கத்திய தேசியம் எல்லா வகையான விளையாட்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதாவது சவுத் ஏசியாவில் கிரிக்கெட்டு மட்டும்தான் முக்கியத்துவம், மற்ற விளையாட்டுகள் கீழ் நோக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பிய தேசம் மேற்கத்திய தேசம் பல துறைகளிலும் அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது நீங்கள் அந்த எங்களுடைய தாயகம் எங்களுடைய இனம் சார்ந்த பற்றி அது உங்களுடைய விளையாட்டு போட்டி ஆரம்பத்திலேயே இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய தேசிய கொடி, அதே போன்று தமிழர்களுடைய தேசிய கொடியும் ஏற்றப்பட்டு பறந்து கொண்டிருக்கின்றது என்பது நீங்கள் சொல்ல தேவையில்லை. அந்த இனப்பற்று, அந்த இனத்துக்கான பற்றோடு தான் நீங்கள் இந்த விழாவை அதில் இந்த விளையாட்டு விழாவாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று இங்கே தாயக உணவு, அதே போன்று வர தாயக சார்ந்த பொருட்கள், உடுப்புகள், அப்படி எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் அப்படியே சேர்த்துருக்கிறீர்கள். இது அந்த நான் ஃப்ரான்ஸிலோ அல்ல வேறு நாடுகளும் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சிந்தனை வடிவாக அமைத்திருக்கிறீர்கள். இதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? உண்மையிலேயே வந்து இப்போ ஃப்ரான்ஸ் யூகேயில் செய்கிறன்றதை விட, ஏன்னா அங்கே தமிழர் வந்து கூடின இடங்கள், எங்களுக்கு நெதர்லாந்தில் வந்து தமிழர் குறைஞ்சிருந்தாலும் அவ்வளோ பேரையும் ஒன்றிணைச்சு உள்ளே கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் என்ன இருந்தாலும் இப்போ ஒன்றிணைக்கணும்னா பல விஷயம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டும் இருக்கணும், ஃபன்னும் இருக்கணும், கடையும் இருக்கணும், சாப்பாடும் இருக்கணும். அப்படி இருந்தால் நாங்கள் முன்னுக்கு நின்றோம். அந்த ரீதியில் அதை வடிவாக ஒன்றா ஜோதிச்சு ஒன்றா அணுகி அது ஒரு ஃபெஸ்டிவலாக, அதாவது ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவாக செய்யணும்னு தான் எங்களோட விருப்பம். இது வந்து ஃபுட்பால் விளையாட்டுன்றதை விட திருவிழாவாக இருக்கணும். அதுக்கு அதை மதிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு கடையினான, உடுப்பு கடையினான எல்லாம் தமிழ் பாரம்பரியம் சார்ந்துதான் உள்ளது. இதுக்கு பின்னே கன பாடுபட்டுருக்கிறார்கள். அதாவது நாங்கள் மட்டுமில்லை, இளைஞர்கள், அதை விட இந்த சிட்டி வெளி சிட்டி சார்ந்தவர்களும் எல்லாரும் உதவி பண்ணிக்கிறேன். நேற்றில் இருந்து இன்றைய வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்களோட உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் பற்றா நின்று செய்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு தமிழ் சமூகமே சேர்ந்து செய்கிற விஷயம் தான் இது வந்து ரொட்டர்டாம் இருக்குது. ஆனால் எல்லா தமிழர்களையும் ஒன்றிணைக்கிறான் எங்கட குறிக்கோள். நிச்சயமாக எங்கட அதே மாதிரி வெளிநாட்டு தமிழர்களும் ஒன்றிணைந்து விரைகளில் ஆக்களையாலையும் தெரிய வரும். முன்னமெல்லாம் கடிதம் போட்டால் தான் தெரியும். இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்து அறிஞ்சு கொள்கிறார்கள். அதே மாதிரி இப்படி ஒரு விளையாட்டு போட்டியிலையும் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் அறிஞ்சு கொள்வது நல்ல விஷயம் என்று யோசிச்சு அதுக்காக தான் இது முன்னமாக ஸ்டார்ட் பண்ணது. அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் நினைக்கிறேன் குறைந்தது 1000 மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் தற்போது வரை நிற்கிற மாதிரி இருக்கின்றது. வருங்காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது போன்று பல ஆயிரக்கணக்கில் இந்த விழாவாக இடம்பெறும் பொழுது நாங்களும் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. அதே போன்று இந்த போட்டிகளினூடாக நீங்கள் குறிப்பாக நன்றிகள் சொல்ல வேண்டியிருக்கும். இதொரு நீங்கள் ஊடகத்தினூடாக அந்த நன்றிகளையும் சொல்ல விரும்புபவர்களுக்கு அந்த நீங்கள் உங்களோட பணியாற்றுபவர்களால் அமைப்புகளா யாருக்காக இருந்தாலும் சொல்லுங்கள். கட்டாயம். இதில் வந்து நாங்கள் என் ரீதியாக முதல்ல நன்றி சொல்லணும்னு சொன்னால் எங்களோட டீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞரும் இருக்கிறார்கள், ஒரு வயசு போனாக்கன்னு சொல்லாத நடுத்தரமான ஆக்களும் இருக்கிறார்கள். முதலாவது நன்றி அவளுக்கு தான். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற பிஸியில் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நின்று பாடுபட்டு உழைத்து தங்களோட டைம்களை ஒதுக்கி இரவெல்லாம் பார்த்து இதை இந்த அளவு கொண்டதுக்கு நன்றி. நிச்சயமாக அதை விட எங்களோட கம்யூனிட்டின்னு சொன்னால் எங்களோட டிஎஃப்சி ரோடாம் நண்பர்கள், அதாவது ஒரு குறுகிய வட்டத்துக்கு வெளிவட்டத்தில் இருந்து கூடி உதவி செய்கிற கன பேர் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு கடையண்டாலும் சரி, விசிலூரண்டாலும் சரி, பந்து பொருட்கள்னாலும் சரி, எல்லாமே ஃபுல் உதவி. எல்லாருக்கும் இந்த ரயிலில் வந்த அனைத்து தமிழ் மக்களுக்கு நன்றி. நிச்சயமாக உறவுகளே, நாங்கள் இந்த விளையாட்டு விழாவினுடைய சுருக்கமான ஒரு காணொளி பதிவை தொடர்ச்சியாக நாங்கள் இணைப்போம். இணைந்திருங்கள் உறவுகளே. நன்றி சகோதரா. நன்றி, வணக்கம். நன்றி. நல்ல சனங்களுடன் என்னோட இது வந்து ஒத்துப்போய்கொண்டிருக்கின்றது. நல்ல ஒத்துழைப்பு எல்லாருமே. ஆனால் ஒவ்வொரு முறையும் வெயிலில் தான் கொஞ்சம் கஷ்டம். மரக்கறிகள் கூல் வேனில் வச்சு தான் விற்கிறேன். ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழங்கள் வந்திருக்கு, முருங்கைக்காய் வந்திருக்கு, மாம்பழம் வந்திருக்கு, மங்குஸ்தான் வந்திருக்கு, இளநீ வேறு வந்திருக்குது. நெக்டோ சோடாவிலேருந்து நெல்லிக்ரோஸ்லேருந்து இந்த வெயிலுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு டிப்பி தான் இப்போ ஃபேமஸாக இருக்குது. ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கள். வாழைப்பூ இருக்குது, கீரை வகை ஐட்டம் இருக்குது.
உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே எடுத்துக்கொள்ளலாம். மற்றது குரோசரியில் எல்லாமே இருக்குது, மீண்டின் தூள்கள் மாக்கள் எல்லாமே இருக்குது. என்னோட ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக வாழைப்பழங்கள் ஸ்பெஷலாக இப்போ வந்திருக்குது இந்த சீசனுக்காக. நார்மலாக கிடைக்காது வாழைப்பழங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கிரிக்கெட்டுக்கான Druk naar voren boys! Druk naar voren! Goed, 7. Die laat je achter je! Ja. பலதரப்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் அனைவரும் இன்று இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஃபுட்பால் மாத்திரமல்லாது கிளித்தட்டு மற்றும் சின்ன பிள்ளைகளுக்கான பந்து பொறுக்குதல், அத்தோடு மட்டுமல்லாமல் வயது வந்தவர்களுக்கான சாக்குப்பையோடு சேர்ந்த ஓட்டம், இப்படி பலதரப்பட்ட விளையாட்டுகளும் அத்தோடு பலதரப்பட்ட அங்காடிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு சேர்ந்து நம்மளுடைய அண்ணன் ஆனந்தண்ணா நம்மளை கேட்டுக்கொண்டதுக்கிணங்க நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கு வந்து ஃபோட்டோ வீடியோக்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, இந்த ரொட்டர்டாம் மாத்திரமல்லாது எங்களுடைய நாட்டில் ஸ்காகன் இருக்கின்றது மற்றும் ஏனைய மாவட்டங்களிலும் தமிழ் ஃபுட்பால் கிளப் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கேயெல்லாம் நம்மளுடைய வலையொலி அங்கேயும் சென்று இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இருக்கிறார்கள். அதனால் உடனுக்குடன் நாட்டிலும் நடக்கின்ற கலாச்சார விளையாட்டு பண்பாட்டு விளியமங்கள் சம்பந்தமான விஷயங்களை நீங்களும் பார்த்து ரசிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக வலையொலியை காண தவறாதீர்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி. Sties, ze roepen Tambi man, deze. பிள்ளைகளுக்கு உங்களுடைய கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்தது 16 வயதுக்கு மேற்பட்டவருக்கான சாக்கு ஓட்டத்தின் முடிவுகள். ரக்ஷிதா முதலாவது இடம், முதலாம் இடம், அஞ்சு 2ஆம் இடம், தீபிகா 3ஆம் இடம். உற்சாகப்படுத்தலாமே. அடுத்தாக வாழ்த்துக்கள். அடுத்தாக தேசிக ஓட்டம் எனக்கு நல்ல ஒரு போட்டியாக இருந்தது. நியாயமான கன பேர் இன்றைக்கு பங்கு பெற்றிருந்தாங்க. முதலில் சேமிஷா, 3வது வந்து சுமி. எவ்வளோ காலம் எனக்கு தெரியும் ட்ரைன் பண்ணுவேன்னு சொல்லி மிக சிறப்பாக இருந்துச்சு. ஓகே, அடுத்தாக கைவிடுத்தல் போட்டி. 16 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள். இதில் வந்து 2-3 தெரன்சியா, மஞ்சுளா, சசிகலா, சுகுணா. உங்கள் கையை தட்டி அவர்கள் உற்சாகப்படுத்துமாறு. செண்பகம் குழு சார்பாக கலந்து கொண்டவர்கள் சுஜித்ரா, மனுஷா, தர்ஷினி, சுதா, தீபா, மித்திலா, யசோதா. 2வது இடத்தை பெற்றுக்கொண்ட
பெண்களுடைய குழு செண்பகம் வரதா லக்ஷ்மி மூன்றாவது இடத்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் குழு தங்க பெண்களே வந்து நில்லுங்க. சகானா 2 சகானா ராஷிகா வாசுகி வரதா லக்ஷ்மி மூன்றாம் இடமாக பேனலே ஹலோகான்கள் நிதன் கோபு மான் குமார் பிரகாஷ் லேகன் சிவா எல்லோருக்கும் உங்களுடைய இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்ட வெற்றி பெற்ற குழு என்ன சசி நிர்மல் செல்வா மகேஷ் கார்த்தி ஸ்ரீனி பிரவீன் ரூபன் லவன் கிருபா அனோஜன் ஜெருஷன் दिनु प्रवीण रूबन लवन किरुबा अनुजन जेमसन 11 फुटबॉल இந்த பரிசை கொடுக்கறாங்க அன்பு அண்ணையும் அன்பு வதா அன்பு அன்பதா இந்த ரெண்டாவது கலைஞரும் அன்பு அன்பதா சிங்கமண்ண முன்ன வரவும் அடுத்ததாக சிங்கமண்ண அடுத்தது வந்து அண்டர் 15 அடுத்தது வந்து அண்டர் 15 பரிசை அடுத்த பரிசை அளிப்பதற்கு பிரபு ரூபன் அவர்கள் பிரபு ரூபன் பிரபு and ரூபன் now அடுத்த பரிசை கொடுப்பதற்கு சாந்தி புகழ் சாந்தி நீங்கள் வெளியில போயிருக்கலாம் ரோஷன் வந்து டிஸ்கவுண்ட்ல போட்டுக்கிறேன் ஒரு ரூபா சொன்னாங்க ரோஸ் ஓகே உங்க கரவாசி ஓகே sorry Ripano ya Ripano இதை தொடர்ந்து அடுத்த பரிசு கொடுப்பதற்காக சகானா அவர்களையும் சங்கவி அவர்களையும் அழைக்கின்றோம். சங்கவி
and Lakshana. And Sudhaka. Come on, Anga, what's your name? Come on. அவர்களுக்கான பரிசினை வழங்கிக் கொள்வதற்கு ராஜன் அவர்கள் இரண்டாவது பரிசை கட்டிக் அணியினர் அங்கே ரோட்டடம் செண்பகம் அணியினர் கிரிக்கெட்டில் ஆண்களுக்கான அணியினை முதலாம் இடத்தை ரொட்டர்டாம் அணியினர் பெற்றுக் கொள்கிறார். இரண்டாவது இடத்தை ஆம்ஸ்டர்டாம் அணியினர் பெற்றுக் கொள்கிறார். முதலாவது அணியினர் செண்பகம் அணியினருக்கு எங்கே உங்கள் கரகோஷம்? ஆண்களுக்கான கிரிக்கெட்டில் ஆம்ஸ்டர்டாம் அணியினர் இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொள்கிறார். எங்கே உங்கள் கரகோஷம்? பார்த்துக் கொண்டிருந்த முக்கியமான டைம் வந்துள்ளது. சீரியஸ் அவர்களையும் கூட கலைக்கிறோம். ஊதியம் டெல்லி இது நடுவில் இல்லை. Okay.
பிரான்சிஸ் நோபல் அவர்களை அழைக்கிறோம். பிரான்சிஸ் நோபல் கோணேஷன் வாங்க. கரகோஷங்கள் டிஜே இன்றைக்குள்ள பாடுவது பெஸ்ட் பிளேயர் ஜூலியன் ஓகே. அடுத்து TFC UK எங்கே அவர்களுக்கான கரகோஷம். TFC UK அணியினர் UK FC அணியினர் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களுக்கான பரிசினை வழங்கிக் கொள்ள ரொட்டர்டாம் ஃபுட்பால் கிளப்பின் மேனேஜர் மயூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மயூரனையும் ஹெனியையும் அழைக்கிறோம். ஹெனி அப்பொழுது ஜெயக்கரை வளர்த்து இருக்கிறார். TFC அணியினர் பெற்றுக் கொள்கிறார்கள். FC அணியினர் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்களுக்கான சுடர் I'm trying to be what I'm destined to be. And niggas trying to take my life away. Nigga for fucking with me. I'm back on the wall, now you gon' see. Better watch how you talk when you talk about me. Cause I'm coming to take your life away. Many men. Wish death on me, Lord. I don't cry no more. Don't look to the sky no more. Have mercy on me. These niggas put money on my head, God. Please be for me. Fuck I ain't big. I'm driving in the dirt. It ain't been fat. I'm looking at my king, and I ain't been cramped. When I vibe, something special happen every time I'm in grace. Something like Ali in this crowd. Like the jungles, I've been out on the இப்பொழுது உங்களுக்கான அதிர்ஷ்டம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் அதிர்ஷ்டத்தை பெற்று அதிர்ஷ்ட லாப சீட்டை வாங்கி இருப்பீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்டம் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தயவு செய்து எல்லோரும் சற்று அமைதியாக இருங்கள். நாங்கள் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். ரொட்டர்டாம் ஃபுட்பால் கிளப் பெருமையோடு வழங்கிய இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இறுதி நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதிர்ஷ்ட லாப சீட்டுகளை பார்க்க இருக்கின்றோம். 3 சிறுவர்களை அழைக்கின்றோம். தயவு செய்து 3 சின்ன பிள்ளைகள் தயவு செய்து மேலுக்கு வாங்க. 3 பிள்ளைகள். இதோ எங்களுடைய 4 சீட்டர் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு. என்னடா ஒரே செக்யூரிட்டியை கொடுத்து லோக்கல் ஒழுங்காக யோசிக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் நாங்கள் செய்வதற்கு மிகவும் முக்கியமான காரணமே வந்து இதில் வருமானம் ஏதாவது இருந்தால், ஏதாவது எங்களுக்கு ஒரு தொகை மீதாக இருந்தால் அதில் கூடின பாகத்தை நாங்கள் இலங்கையில் உள்ள அத்தியாவசிய தேவைகளுக்கு பாதிக்கின்றோம். அந்த ரீதியில் தான் கொடுக்கும் கிஃப்டை கூட ஒரு குமனா வச்சு தமிழ் ரீதியா வச்சு தமிழை பார்த்து தமிழை படிக்கணும்னு சொல்லி அதுக்காகத்தான் அந்த பணிகளை கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் ஏன் பேச நம்பரையில் அது கேட்டாங்க. மீண்டும் மறுபடியும் இன்னும் ஒரு முறை எல்லோருக்கும் கடந்த ஆண்டு நடந்ததில் நாங்கள் அதில் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னால், போன வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 குடும்பத்துக்கு இலங்கையில்
நீர் வசதி செய்து கொடுத்திருக்கின்றோம். அதாவது கிணறு நீர் வசதி குடிநீர் வசதி. அதுக்கு நாங்கள் எல்லாருமே கரவசம் எடுக்கக்கூடிய அது வந்து எங்களால் மட்டுமில்லை உங்களாலும் சேர்ந்துதான். இது வந்து எல்லாராலும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த விடயத்தை பணம் ரீதியாக செய்கிறோம். செய்த இடம் வந்து மட்டக்களப்பு. அதே மாதிரி இந்த வருடமும் கட்டாயம் இதே போல செய்து சோசியல் மீடியாவில் போடும்போது உங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறோம்னு சொல்லி அந்த ரீதியில தான் எல்லாமே குயத்தூருக்கு தான். மீண்டும் உதவி செய்த எல்லோருக்கும் மிக மிக நன்றிகள். இப்படியான ஒரு வெதர்லையும் சலிக்காமல் நின்று கலகலப்பா சிறப்பித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இதேபோல் அடுத்த வருடமும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து எங்களோடு டிஎஃப்சி ரொட்டடம் 3வது வருடத்தையும் சிறப்பாக செய்ய வருகிறோம் என்று நம்புகிறோம். மீண்டும் நன்றி. Nogmaals bedankt iedereen. Echt letterlijk allemaal. Tot volgend jaar. அடுத்த வருஷம் சந்திப்போம். எங்களுடைய இறுதி நிகழ்வாக நெதர்லாந்து தேசிய கொடி, தமிழருடைய தேசிய கொடி, எங்களுடைய கழகத்தினுடைய கொடியை நாங்கள் இறக்க இருக்கின்றோம். தயவு செய்து அதையும் அமைதியாக நின்று ஏற்றுக்கொண்டு எல்லோரும் பாதுகாப்பாக உங்கள் வீடுகளுக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விழி வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.